நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை குமரன் நகர் பகுதியில் பிட்புல் ரக வளர்ப்பு நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. முரளி, என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை குமரன் நகர் பகுதியில் பிட்புல் என்கிற ரக நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சென்னை ஜாஃபர்கான்பேட்டை VSM கார்டன் தெரு பகுதியை சேர்ந்தவர் கருணாகரன். இவருடைய பக்கத்து வீட்டில் வசிப்பவர் பூங்கொடி. பூங்கொடி என்பவர்தான் இந்த பிட்புல் என்கிற உயர் ரக நாயை வளர்த்து வருகிறார். இன்று மதியம் 3 மணி அளவில் கருணாகரன் அவருடைய வீட்டின் வழியே சென்ற பொழுது அந்த நாயானது கருணாகரனை சரமாரியாக கடித்திருக்கிறது. அவருடைய இடுப்பு பை மற்றும் தொடை பகுதி உள்ளிட்ட இடங்களெல்லாம் கடித்து குதறி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் உடனடியாக அந்த வளர்ப்பு நாயுடைய உரிமையாளர் பூங்கொடி அந்த பிட்புல் ரக நாயை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த நாய் வளர்க்கும் உரிமையாளரையும் சேர்த்து கடித்திருக்கிறது. இதில் அந்த பூங்கொடி என்பவர் தற்பொழுது KK நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக கருணாகரனை சரமாரியாக கடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே சென்னையில் நாய்க்கடி சம்பவம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இது தொடர்பாக மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக ரேபிஸ் போன்ற தொற்று நோய்கள் நாய்க்கடி மூலமாக பரவுவது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.